கலைஞர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை காணலாம். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் இந்தியாவின் மிக மூத்த அரசியல்வாதியும் 50 ஆண்டுகால திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் திரு மு. கருணாநிதி அவருடைய மறைவிற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1937 அரசு பள்ளியில் இந்தி படிப்பு கட்டாயமாக்கப்பட்டது. அதனை கண்டித்து நீதி கட்சி தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து 13 வயதிலேயே அன்னார் இந்த போராட்டங்களில் ஈர்க்கப்பட்டவர். தன் பள்ளி நண்பர்களை ஒருங்கிணைந்து இளைஞர் மறுமலர்ச்சி அமைப்பு என்ற இயக்கத்தை தொடங்கினார். இந்தி எதிர்ப்பு பேரணியும் நடத்தினார். போராட்டத்திற்கு மாணவர்களை திரட்ட அந்த சிறு வயதிலேயே மாணவ நேஷன் என்ற கையெழுத்து பத்திரிகை நடத்தினவர். 17 வயதில் தமிழ்நாடு மாணவர் மன்றத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர். 1942 பேர் அண்ணா அவர்கள் நடத்திய திராவிட நாடு பத்திரிகையில் அன்னார் எழுதிய இளமைப்பள்ளி என்ற படைப்பு வெளியானது. அப்படைப்பு பேர் அண்ணா அவர்களை பெரிதும் கவர திருவாரூரில் ஒரு விழாவுக்காக வந்திருந்த அவர் அன்னாரை அழைத்து பாராட்டினார். 1957 ஆண்டு முதன்முறையாக தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள் நுழைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 13 முறை தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கும் ஒரு முறை சட்ட மேலவைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பான முறைகளை பாராட்டுவதற்குரிய அளவுக்கு பணியாற்றியவர். 1967 பேர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான பொழுது அவருடைய அமைச்சரவையில் போக்குவரத்து மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து திறம்பட பணியாற்றியவர். கலைஞர் அவர்கள் 1969 ஆண்டு முதன்முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பு வைத்து பெருமைக்கு உரியவர்.